ஹாய் பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஸ்மைல் மேன் அப்படிங்கிற தரமான சைக்கோ த்ரில்லர் மூவி. இது நம்ம சரத்குமார் சாரோட 150வது படம். இந்த படம் ராட்சசன் பாணியில ஒரு தரமான சைக்கோ த்ரில்லர் மூவி தான். அதுவும் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மிரட்டி விட்டுருவாங்க. நம்ம கைதி படம் நெப்போலியன்லாம் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ஒரு சீன்ல காட்டும்போது நம்மளுக்கு அப்படியே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல படபடப்பு வர்ற அளவுக்கு சூப்பரா செஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரத்குமாருக்கு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து 5 வருஷம் கழிச்சு அவர் ரெக்கவரி ஆகி வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சரத்குமாருக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர் மனுஷங்களோட வாயை கிழிச்ச கொலை பண்றான். கடந்த 5 வருஷமா எந்த கொலையுமே நடக்காம இருக்கு. அந்த கில்லரும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்ப, இவர் மறுபடியும் உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இவர் தான் அந்த கில்லரா, இல்ல இவரை சுத்தி தான் அந்த கொலைகள் நடக்கிறதுனால இவரை டார்கெட் பண்ணி அந்த கில்லர் கொலை பண்றானா அப்படிங்கிறத சூப்பரா சொல்லியிருக்க படம் தான் நம்ம ஸ்மைல் மேனு. நண்பா, உங்களுக்கும் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமார் ஒரு காரை வேகமா விரட்டிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி சேசிங் பண்ணும்போது அவரோட கார் ஸ்கிட் ஆகி அவருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்ப அந்த கார் எடுத்துக்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவர் யாருடா நீ, யாருடா நீ முகத்தை பார்த்தா அவனோட கால் மட்டும்தான் தெரியுது. இனிமே நீ இருட்டுக்குள்ளேயே தான் வாழணும். நீ இருட்டை விட்டு வெளிச்சத்துக்கு வந்தேன்னா நானும் வெளிச்சத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கன் எடுத்து டக்குன்னு அவன் காலில் மட்டும் ஷூட் பண்ணிடுறாரு. அவன் கம்பி எடுத்து ஓங்கி ஒரே அடி இவர் தலையில அடிச்சா இவர் அப்படியே மயக்கம் போட்டுறாரு. இப்ப நம்மளுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட கனவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா, சிதம்பரம் அங்கிள் என்னை காப்பாத்தாம விட்டுட்டீங்களே அப்படிங்கிறத கேட்டோன்னே இவர் அப்படியே பதறி போய் எந்திரிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு, சிதம்பரம் நீங்க எதையுமே நினைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. உடம்ப உங்களோட உடம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வருது. ஆனா மைண்ட் லெவல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துகிட்டே வரீங்க. அதிகபட்சம் இன்னும் 1 வருஷம் உங்களோட நினைவுகள் மொத்தமாவே அழிஞ்சிரும். அதுக்கு இடையில நீங்க எது செய்யறதா இருந்தாலும் நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களோட மெமரிஸை நீங்க காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இன்னும் அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே மறந்துடுவேனா? அப்ப அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, இவரு இது வரைக்கும் ஹேண்டில் பண்ண கில்லர் கேசஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு புக்கா எழுதி வெளியிடுறாரு. அங்க வர பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, சார் நீங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வீக்கா இருக்கும்போது இப்படி அவசரமான சூழ்நிலையில இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும்னு என்ன அவசியம்னு சொன்னா, நம்ம சரத்குமார் ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுக்குறாரு. என்னோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்குன்னு யார் சொன்னா? நான் சிதம்பரம் நெடுமாறனா தான் வந்திருக்கேன். இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். இவர் சொன்ன இந்த வார்த்தை அந்த சைக்கோக்கு சொல்ற பதில் மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிவியில இது பிரஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைக்கோ இதை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் நீங்க ஸ்மைல் மேன் சாப்டர் மட்டும் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல எம்டியாவே விட்டுருக்கீங்க. ஏன் அதை கம்ப்ளீட் பண்ணல? உங்களோட பாஸ் வெங்கடேஷ் ஆல்ரெடி அந்த கில்லரை சுட்டு கொன்னுட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு அந்த டாக்டர் இவளை கூட்டிட்டு போயிட்டு அனாவசியமான கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இவர் கரெக்டா அங்கிருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா, சார் என் பேர் அரவிந்த். உங்களோட பாஸ் வெங்கடேஷ் சார் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் நான் இப்ப இங்க கோயம்புத்தூர் சிபிசிஐக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன் சார். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார்ல கூட்டிட்டு போறாரு. சார் உங்க ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எங்க அப்பா கூட கடைசியா இருந்தது நீங்க தான். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன்னா அன்னையோட தான் எங்க அப்பா காணா போனாரு. எங்க அப்பா காணா போயிட்டாரு அப்படிங்கிறத விட அவர் என்ன ஆனார்னே தெரியாதது எனக்கு மிகப்பெரிய வலியா இருக்கு சார் அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு நடந்ததை என்னால மறக்கவே முடியாதுப்பா. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, சார் உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ எப்ப சொல்லணும்னு தோணுதோ நீங்க சொல்லுங்கன்னா கூடிய சீக்கிரம் அது சம்பந்தப்பட்ட எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னா, இல்ல சார் நான் வீடு வரைக்கும் வரேன்னு சொல்றாரு. இல்ல வேணாம் நீ போ, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்ட்டு அவரை இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா இவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க நின்று சுத்தி சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போறாரு. கிளம்பி வரும்போது வச்ச சாவியை மறுபடியும் எங்க வச்சுட்டாரு அப்படிங்கறதே மறந்து போய் தேடி கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாரு. இவரோட ஞாபகம் அந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிட்டே வருது. அடுத்து நம்ம சிதம்பரம் பார்க்க போறது வீரையா அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர்கிட்ட போய் பார்க்க போகும்போதே சுத்தி சுத்தி பார்க்குறாரு, யாராவது அவரை ஃபாலோ பண்றாங்களான்னு. டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் கதவு பூட்டிட்டு, நம்ம வீரையாட்ட எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீ கோர்ட்ல இருக்கும்போது ஒரு 4 பேரு இவன் கண்டிப்பாக சாக வேண்டியவன் இவன் செஞ்ச பாவத்துக்கு, ஆனா பணத்தால இவன் தப்பிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பேரோட டீட்டெயில் எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்றாரு. 4 பேர் என்ன சார், 40 பேர் கொடுக்கலன்னா அவர் கையில கட்டுக்கட்டா பணத்தை கொடுக்குறாரு. இது எதுக்கு சார் எனக்குன்னா, எனக்கு நீ இன்னொரு வேலையை செய்யணும்.
இந்த 4 பேரோட டீட்டெயில் குடுத்ததோட இல்லாம, இவங்க 4 பேரையும் நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள வேற யாராவது ஃபாலோ பண்றாங்களா, செய்றாங்களா அப்படிங்கிற டீட்டெயிலையும் எனக்கு நீ குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாரி என்னைய நீ பார்க்க நேர்ல வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஃபோன்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு கோடி கோடியா ஏமாத்திட்டு போனவன். 2வது பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு காம கொடூரன். அவன் பார்த்தீங்கன்னா, தன் சொந்த மகளையும் கற்பழிச்சு கொன்னுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு, அவன் கேஸையே லோக்கல் போலீஸ்ல காச குடுத்து மூடி மறைச்சுட்டான். 3வது ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு. அங்க ஸ்கூல்ல படிக்கிற பொம்பள பிள்ளைகிட்ட எல்லாம் தப்பா நடந்திருப்பான். அதனால ஒரு பிள்ளை செத்தே போச்சு. ஆனா, அவன் காச குடுத்து வெளிய வந்துட்டான். 4வது நபர் பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சி 40 பேர கொன்னுட்டான். ஆனா, இவன் இப்ப சுதந்திரமா தான் சார் வெளிய சுத்திட்டு இருக்கான். அப்படின்னு 4 பேர பத்தி காமிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த 4 பேர் கூடயும் சரத்குமார் ரொம்பவே நெருங்கி பழகிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம வீரய்யாவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ட்ட உட்காந்து ரொம்பவே க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் நம்ம சரத்குமார பார்க்காம பக்கத்துல உட்காந்துருக்க ஸ்கூல் பொண்ண ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருக்கான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் பார்க்கறத காமிச்சோம்னா, அன்னைக்கு ராத்திரி அவன் வண்டியில போயிட்டு இருக்கும்போது, ஒரு டாடா ஏஸ் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவன அடிச்சு தூக்கிட்டு, அவன தூக்கி அப்படியே வண்டியில போட்டுட்டு அங்கருந்து கிளம்புறத காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில அவனோட டெட் பாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பப்ளிக் குப்பை தொட்டியில வாய கிழிச்சு அவன் வாயில ஒரு ஸ்டிக்கர ஒட்டி விட்டுருக்கான். அந்த கேஸ பார்த்த உடனேவே நம்ம டிஎஸ்பி சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. இது நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொலை மாரியே இருக்கு. அப்படின்னு சொன்ன உடனே, அத டீல் பண்ண நம்ம வெங்கடேஷோட பையன் அரவிந்த இப்ப நம்மளுக்கு இந்த கேஸ போய் பார்க்க சொல்றாங்க. அவரு இங்க போய் டெட் பாடி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு சிபிசிஐடி ஹெட்டுட்ட வந்து சொல்றாரு. சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே பேட்டர்ன்ல இந்த கொலையும் நடந்திருக்கு சார். அந்த கொலைக்கு இந்த கொலைக்கு நெறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா, தயவு செய்து அந்த கொலையோட இத மிங்கிள் பண்ணாதீங்க. அத வெங்கடேஷ் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கில்லர சுட்டு கொன்றுருக்காரு. அதனால நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவுக்குமே பெருமை. அதனால இது ஒரு புது கேஸாவே நீங்க டீல் பண்ணுங்கன்னா, சார் எனக்கு அந்த கேஸ டீல் பண்ணவங்களோட உதவி தேவைன்னா, சரி ஓகே. நீங்க உதவி எடுத்துக்கங்க. ஆனா அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு அழுத்தி சொல்லிடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்றாரு. சார் இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு பழைய கொலை நடந்த மாரியே இது இருக்கிறதுனால, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு கேட்டா, நான் இத டாக்டர்ட்ட தான் சஜெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நேரா டாக்டர்ட்ட போய் பேசுனோம்னா, இவர் இப்ப இருக்க சூழ்நிலையில அதிகபட்சம் 1 வருஷம் மொத்தத்தையும் மறந்துருவாரு. நீங்க இந்த மாரிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இவர வேலை வாங்குனீங்கன்னா, 3 மாசத்திலேயே மொத்த நினைவுகள் அழிஞ்சு போயிரும். அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்த மறந்துகிட்டே வராரு. அத புரிஞ்சுக்கங்க. நம்ம அரவிந்தன், நான் சுயநலமா யோசிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். பரவால்ல டாக்டர்னா, நம்ம சிதம்பரம் சொல்றாரு. இந்த கேஸ்ல நான் உனக்கு உதவி செய்றேன். அதுல எனக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி வீட்ல உட்காந்து இந்த கில்லரோட கேஸ் ஃபுல்லாமே உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு, இவரு அந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. நான் எதிர்பார்த்த மாரியே கொலை நடந்துருச்சு. இப்ப அந்த கில்லரோட பார்வை மொத்தமாவே என் மேல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீரய்யா நியூஸ்ல இந்த இறந்து போன ஸ்கூல் ஹெட் மாஸ்டர பார்த்தோனே மிரண்டு போயிடுறாரு. மிரண்டு போயிட்டு நம்மளுக்கு வேகமா சிதம்பரம்க்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார், நான் உங்களுக்கு குடுத்த டீட்டெயில்ல இருக்க ஒருத்தன் இறந்து போயிருக்கா சார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார்னா, நீங்க பயப்படாதீங்க வீரய்யா. நான் சொன்ன மாரி மீதி 3 பேரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அங்க ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஆபத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே அங்கருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க அந்த டீமோட அந்த குப்பத்தொட்டி பக்கத்துல ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்தோம்னா, அங்க குப்பத்தொட்டிக்கு டெய்லிக்கும் ஒரு பிச்சைக்காரன் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அத எடுத்துட்டு போறான். அத பார்த்தோனே நம்ம சரத்குமார் கேட்கிறாரு. "எப்பா, நீ கரெக்ட்டா சனிக்கிழமை அன்னைக்கு இங்க குப்பத்தொட்டியில வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்தியா?" அப்படின்னா, "சார் இல்ல சார். அன்னைக்கு கொலை பசியில உட்கார்ந்திருக்கும்போது தெய்வம் மாரி ஒருத்தர் வந்து பிரியாணிய குடுத்தாரு சார். அத நான் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் சார்னா." அப்ப கண்டிப்பாக அந்த கில்லர் தான் கொண்டு வந்து பிரியாணிய குடுத்திருக்கான். வந்தது ஒரு மெயில் அப்படிங்கிறத இவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சார் இது வந்து ஒரு காப் கேட் கில்லிங்கா சார் அப்படின்னு அரவிந்த் கேட்டா, ஏற்கனவே கொலை பண்ண அதே கொலைகாரன் தான். சார் அவன் தான் இறந்துட்டானே சார், ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்கன்னா, வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மைங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படின்றாரு. அடுத்து நம்ம சிதம்பரம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர வந்து பார்க்குறாரு. அவர்ட்ட வந்து எப்படி சார் இந்த கொலை நடந்திருக்குன்னு கேட்டா, செத்ததுக்கு அப்புறம் அவங்க ரத்தம் உறையிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கா சார். வாய கிழிச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா சார். கட் பண்ணத பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா அதே ஷேப்ல கட் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ட்ரெயின்டு. அதே மாரி எந்தவித எவிடன்ஸுமே இல்லாம அவன் கிளியரா பண்ணியிருக்கான் சார். எக்ஸ்பீரியன்ஸ்டும் கூட அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் வீட்ல இருக்கும்போது, அவரோட வீட்டு கண்ணாடிய யாரோ வந்து எட்டி பார்க்குற மாரி நம்மளுக்கு காமிச்சோம்னா, அவர் திடுக்குன்னு பதறி போய் வேகமா வந்து பார்க்குறாரு. அங்க வெளிய யாருமே இல்லன்னு பார்த்தா, நம்ம வீரையா அவரோட எக்ஸல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறத காமிச்சா, இவர் வேகமா வந்து, "வீரையா, எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன விஷயம்னு?" கேட்டா, "சார் நீங்க பணம் குடுத்தப்ப நான் வேணான்னு சொன்னேன். ஆனா அந்த பணம் தான் இப்ப என் பொண்ணோட படிப்புக்கு ரொம்பவே யூஸ் ஆனுச்சு.
ரொம்ப நன்றி சார். நான் கால்ல விழுந்தா, நான் உங்கள எத்தன தடவ படிச்சு சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்கு வராதீங்க, வராதீங்கன்னு சொல்லிட்டு. உடனே இங்கேருந்து கிளம்புங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. 2, 3 பேர் அப்படியே ரோட கிராஸ் பண்ணி போறத மட்டும் நம்மளுக்கு காமிச்சா, நம்ம சிதம்பரம் பதறிக்கிட்டே இருக்காரு. "நீங்க கிளம்புங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா இங்கேருந்து உருட்டிட்டு போய் அங்கிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா." "இல்ல சார், எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு சார். அதனால தான் சார் உங்கள நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு வந்தேன்னா, தயவு செய்து கிளம்புங்க. இனிமே எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன்லயே பேசுங்க. நேர்லயே வராதீங்கன்னு" சொல்லிட்டு அவர் அங்கருந்து விரட்டி விட்டுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரஸ் எல்லாமே நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொலை மாரியே இப்ப நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கில்லர் செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் சொன்னது பொய்யி. நம்மள்ட்ட கேஸ மூடி மறைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம சிபிசிஐடி டென்ஷன் ஆயி கத்துறாரு. நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதுதான் இனிமே பிரஸ்ல வரணும். கண்ட நியூஸ்ல வராத அளவுக்கு பார்த்துக்கங்கன்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு ஒருத்தன் சைக்கிள்ல ஜோக்கர் மாரியே வேஷம் போட்டு வர்றத காமிக்கிறாங்க. அத பார்த்த உடனே இவங்க எல்லாரும், "யார்யா நீ? எதுக்கு இங்க வந்திருக்கன்னு?" சொல்லி கேட்டா, "நான் தான் அந்த ஸ்மைல் மேன் கில்லர். என்னைய தானே நீங்க தேடிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்றான். உடனே அவன ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கஸ்டடியில எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தா, அங்க நம்ம சிதம்பரம் வராரு. வந்தோனே அவன ஏத்த இறக்கமா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனோட கால உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இவன் அந்த கில்லர் கிடையாதே" அப்படின்ட்டு டக்குன்னு அங்கருந்து வெளிய போயிறாரு. உடனே நம்மளுக்கு அரவிந்த், "சார், எதுவுமே இன்ட்ராகேட் பண்ணல, செய்யல. நீங்க ஏத்த இறக்கமா அவன பார்த்துட்டு அவன் கில்லர் இல்லங்கிறீங்க. அப்ப எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 5 வருஷமா நடக்காத கொலை, நீங்க புக் வெளியிட்டு 1 வாரத்துக்குள்ள மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மைய சொல்லுங்க சார். நீங்க ஏதோ எங்கள்ட்ட மறைக்கிறீங்கன்னா, அரவிந்த், இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னைய கூப்பிட்டீங்களா? இல்ல என்னைய நீங்க செக் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கேஸ்க்கு கூப்பிட்டீங்களா? இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமோ. நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்கன்னு" அங்கருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கள்ளச்சாராயக்காரன காட்டுறாங்க. அவன் நம்மளுக்கு பார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தான். நம்ம வீரையாவும் அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்லேருந்து அவன் கரெக்ட்டா வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவன ஃபாலோ பண்ணிட்டு இவர் கரெக்ட்டா வெளிய வந்தா, அவன் கார் போகுது. இவர் எக்ஸல் எடுத்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் கார இன்னொரு கார் ஃபாலோ பண்றத காமிக்கிறாங்க. அத பார்த்தோனே நம்ம வீரையா வேற யாரோ ஃபாலோ பண்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, வேகமா அவன் வண்டிய ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போறாரு. ஆனா, இவர் எவ்வளோ ஸ்பீடா போனாலும் எக்ஸல்ல விரட்டிட்டு போக முடியல. ஒரு சிக்னல்ல அவங்கள மிஸ் பண்ணிடுறாரு. ச்சே! மிஸ் ஆயிட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிக்னல்லேருந்து கரெக்ட்டா லெஃப்ட் எடுத்து வீட்டுக்கு போறப்ப பார்த்தா, அவருக்கு பின்னாடி அந்த டாடா ஏஸ் ஃபாலோ பண்றத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அட பாவி! சோலி முடிஞ்சுடா! அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீரையா வீட்ல போய் கதவ பூட்டுன கொஞ்ச நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா, அவரோட கதவ தட்டுற சவுண்ட் கேட்குது. இவர் ஆனா சந்தேகப்பட்டு கதவ திறக்காம அப்படியே அமைதியா நின்னுட்டு, "யாரு? யாருன்னு?" கேட்குறாரு. அங்கருந்து பதிலே வரல. "சிதம்பரம் சாரா?" அப்படின்னு கேட்டா, "ஓ" அப்படின்னு பதில் வந்தோனே, நம்ம வீரையா டக்குன்னு வேகமா சிதம்பரம் சாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு, "சார், என் வீட்டு வாசல்ல நிக்கிறீங்களான்னு?" கேட்டா, "இல்லையே வீரையா, ஏன் என்னாச்சுன்னு?" கேட்டா, "சார், யாரோ என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு சிதம்பரம் சார்ன்னு சொல்லி சொல்றாங்கண்ணா. வீரையா, நீங்க தயவு செய்து கதவ திறந்துறாதீங்க. நான் உடனே அங்க வரேன். நீங்க கதவ மட்டும் லாக் பண்ணிட்டே இருங்கன்னு" சொல்லிட்டு அவசரமா லைன்லயே வச்சுட்டு இவர் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் கார் எடுத்துட்டு கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, லைன்ல இருக்கும்போது டக்குன்னு கொள்ள பக்கம் கதவ திறக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம வீரையா மிரண்டு போய் பார்க்குறாரு. "யாரு? யார் கதவ திறந்தது? யாருன்னா?" "வீரையா, யாரு? யாருன்னு?" சொல்லிட்டு இவர் பதறிக்கிட்டே வேகமா கார எடுத்துட்டு இருந்தா, நம்மளுக்கு மெல்ல கதவு கிட்டக்க போய் டக்குன்னு கதவ வீரையா சாத்திட்டாரு. சாத்திட்டு திரும்பி பார்த்தா, ஒரு பெரிய உருவம் அவர் முன்னாடி நின்னுட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். "ஏய், யார்றா?" அப்படின்னு இங்க கத்துனா, நம்ம சரத்குமார் மிரண்டு போயிட்டு வீரையா, வீரையான்னு கத்திக்கிட்டே கார்ல வேகமா வராரு. வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சின்ன குழந்தை ஓடி வர மாரி நினைவுகள் வந்தா, இவருக்கு அப்படியே நம்மளுக்கு மறந்துட்டு, ஒரு ரவுண்டானவே 4 சுத்து சுத்திக்கிட்டே இருக்காரு. எங்கிட்டு போணுங்கிறதையே மறந்துட்டாரு. ஒரு வழியா கரெக்ட்டா அவரோட வீட கண்டுபிடிச்சு போயிட்டு, வாசல்ல இருக்க எக்ஸல பார்த்துட்டு, இந்த வீடுதான்னு சொல்லி போய் கதவ தட்டுனா, அங்க நம்மளுக்கு வேற ஒருத்தன் வந்து கதவ திறக்கிறான். "யார்யா நீயு? என்னய்யா வேணும்னா?" "வீரையா வீடு தானே இதுன்னா?" "யோவ்! யார்யா நீயு? யார்யா வீரையா?" அப்படின்னா, இவர் அப்படியே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, இதே மாரி தானே தெரு இருந்துச்சுன்னு மறுபடியும் கார் எடுத்துட்டு அப்படியே கெஸ் பண்ணிட்டே போறாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இதுதான் வீடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஸ் பண்ணிட்டு போம்போதே பார்த்தீங்கன்னா, அங்க நம்மளுக்கு காமிக்கிறாங்க வீரையாவோட முகத்துல கேரி பேக்க போட்டு அப்படியே நெருக்கி வச்சிருக்கத. இவர் நேரா போய் மறுபடியும் அந்த வீட்டு கதவ தட்டுறாரு. அந்த வீட்டு கதவ திறந்த உடனே பார்த்தீங்கன்னா, நிழல்ல ஒரு உருவம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. "யாரு? யார் வேணும்?" அப்படின்னு கேட்டா, "வீரையா, அப்படியெல்லாம் யாரும் இங்க இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சரத்குமார் கன்ஃப்யூஸ் ஆயி, "இந்த வீடு இல்ல போல" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராரு. வந்தவரு அப்பப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல வீரையாவோட அட்ரஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அத போட்டு கேட்டா, இந்த தெரு, இந்த வீடு அடையாளங்கிறத கேட்ட உடனே இதுதான் வீடுன்னு பதறி போய் வேகமா வராரு. எக்ஸல் கீழ கிடக்கிறத பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தா, அங்க 2 பேருமே இல்ல. உடனே நம்மளுக்கு அரவிந்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. 2வது கொலை நடந்துருச்சு.
நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள். இந்த ஏரியாவை சுற்றி இருக்க எல்லா குப்பை தொட்டி, எல்லா ரோடையும் பிளாக் பண்ணுங்கள். எல்லா வண்டியுமே செக் பண்ணுங்கள். அவன் பப்ளிக்கில் அந்த உடம்ப டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பரபரப்பாக எல்லா இடத்துலையும் எல்லா போலீஸும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அங்கே கரெக்டாக உட்காந்துட்டு இங்கே ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போன்னு உட்காந்துருந்தா, அதே சமயத்தில் போலீஸ் எல்லாரும் செக் போஸ்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாலத்துக்கு மேலே இருந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒரு ஆட்டோக்காரை வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு டெட் பாடியை தூக்கி வெளியே போட்டுட்டு மட்டும் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சரத்குமார் உட்காந்துருக்க இடத்துல அந்த டாடா ஏஸ் வர்றதையும் காமிக்கிறாங்க. அந்த டாடா ஏஸை பார்த்தீங்கன்னா இவர் டவுட் ஆகி வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைடில் உள்ள பின்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு வேகமாக போலீஸ் எல்லாரும் அந்த ஆட்டோக்காரனை சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டு அந்த டெட் பாடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம வீரையா. அதே மாதிரி வாயை கிழிச்சு வாயில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. உடனே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பறக்குது. சார் நாங்கள் கில்லரையும் பிடிச்சிட்டோம், டெட் பாடியும் பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் சரத்குமார் டக்குன்னு அதை கேட்டுட்டு இருந்தவர் டவுட் ஆகி அந்த டாடா ஏஸ் கரெக்டாக மூவ் ஆகுது. ஏய் ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வண்டி கிட்டக்க போனால் அவன் மறுபடியும் டக்குன்னு கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறான். இவர் மறுபடியும் வண்டி கிட்டக்க ஓடனா அவன் வேணும்னே இவரை ஓட விட்டுட்டு அவன் ஸ்மைலி பாலை மட்டும் கீழே தூக்கி போட்டிருக்கான். இங்கே நம்மளுக்கு அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சிட்டு வந்து பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருந்தா நம்ம சரத்குமார் வந்தோடனே சொல்கிறாரு, இவன் கில்லர் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அந்த டாடா ஏஸில் போனவன் தான் கில்லரு. இவன் வண்டியில் எப்படி அந்த டெட் பாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை ஃபுல்லாக செக் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆட்டோக்காரை சொன்ன மாதிரி அவன் இந்த கொலையை பண்ணலை. நம்மளுக்கு சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்னலில் வச்சு டாடா ஏஸ்லேருந்து அப்படி ஒரு புகையை போட்டு விட்டு ஆட்டோக்காரை அப்படியே இருமிட்டு கீழே இறங்கிடுவான். அதே இடத்துல இவன் பணத்தை தூக்கி ஆட்டோவில் வச்சுட்டு நம்மளுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம சரத்குமார் அப்படியே அப்செட் ஆகி வெளியே வந்தா அரவிந்த் சொல்கிறாரு, சார் நான் உங்களை நம்பி இருக்கணும், நம்பாமல் இவன் தான் கில்லருன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கில்லரை நான் தப்பிக்க விட்டுட்டேன். சாரி சார். நான் இந்த கேஸ்லேருந்து விளைவிக்கிறேன். அவன் என் கிட்டக்க இருந்தா நான் அவனை பிடிச்சிருக்க முடியும். என்னோட இந்த ஹெல்த் ப்ராப்ளத்தினால நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். என்னால் இன்னொரு உயிரிழப்பு நடந்துருச்சு. இதுக்கு மேலே நான் இந்த கேஸ்லேருந்து விளைவிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் விலகிறது உங்கள் விருப்பம். ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. உங்களுக்கு 2வது கொலை எப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி தெரியும். அவன் கொலைகாரன் டம்ப் பண்ண போகிறான்னு நீங்கள் எப்படி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லை இதுக்கு மேலே நான் இங்கே நின்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சொல்லக்கூடாதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்க அரவிந்த். நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அங்கேருந்து கிளம்புனா நம்மளுக்கு அந்த கொலைகாரனை காட்டுறாங்க. அவன் ஒரு மார்ச்சுவரியில் இருக்க மாதிரி காமிச்சா அங்கே இருக்க எல்லா பணத்துக்கும் வாயை கிழிச்சு அதே மாதிரியே ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருக்கேன். இங்கே நம்ம அரவிந்த் இந்த கேஸை செக் பண்ணுறதுக்காக வீரையா வீட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தா அங்கே வீரையாவோட பொண்ணுகிட்ட வீரையாவோட ஃபோனை அன்லாக் பண்ண சொல்லி வாங்கிட்டு பார்த்தா அதில் கடைசியாக பேசுகிறது சிதம்பரம் கால் தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பணம் அவ்வளோ கட்டு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இவர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரோட டீட்டெயில் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக நம்மளுக்கு சிதம்பரத்தை பார்க்க அரவிந்த் வராரு. சார் எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள், வீரையா கடைசியாக உங்கள்கிட்ட தான் ஃபோன் பேசியிருக்காரு. அதே மாதிரி உங்கள் டவர் லொக்கேஷன் அங்கே தான் இருந்திருக்கு. நீங்கள் எனக்கு உண்மையை சொல்லி தான் ஆகணும். இந்தோ ஃபைலில் இருக்கே இந்த 4 பேரில் ஒருத்தன் தான் செத்து போனது. அப்போ மீதி 3 பேர் தான் அடுத்து சாக போகிறாங்களா? நீங்கள் உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி கேட்டோம்னா, நான் பார்த்த நேர்மையான அதிகாரிகளில் ஒருத்தர்னா உங்கள் அப்பா வெங்கடேஷ். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். அவரால் சால்வ் பண்ண முடியாத கேஸே கிடையாது. நம்மளுக்கு அப்போ இருந்த டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மைலி கொலைகாரன் தொடர்ந்து 5 கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே போலீஸ் ஹேண்டில் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சிபிசிஐடியில் உங்கள் அப்பாக்கிட்ட இந்த கேஸை கொடுத்தாங்க. ஆனால் அவர் இந்த கேஸை வாங்கவே மாட்டேன், ஏன்னா நான் ரிட்டையர் ஆக போகிறப்ப இது வரைக்கும் எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது, இந்த கேஸை கண்டிப்பாக என்னால் முடிக்க முடியாதுன்னு தோணுது. நம்ம சிதம்பரம் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும் சார்னா அவர் டிஎஸ்பிகிட்ட போய் சொல்கிறாரு, இல்லை சார் இந்த கேஸ் வேணான்னு சொன்னால் அவர் வெங்கடேஷ் மேலே இருக்க கடுப்பில் கண்டிப்பாக இந்த கேஸை நீங்கள் தான் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டாரு. இந்த தொடர்ந்து 5 கொலைகள் நடந்து அடுத்து வெங்கடேஷ் சார் இந்த கேஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் எந்த கொலைகளுமே நடக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொலைகள் நடக்க ஆரம்பித்தப்ப நான் பர்சனலாக பாதிக்கப்பட்டேன், அதனால் நான் இந்த கேஸை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா மட்டும் தான் இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 கொலைகள் நடந்துச்சு. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அந்த கில்லரை ஷூட் பண்ணி கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸில் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்காதது அன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லேடி நம்மளுக்கு சிதம்பரத்தை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் எல்லாரும் பெருமையாக பேசிகிட்டு இருக்க வெங்கடேஷ் சார் என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தார் சார், வந்துட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட 15 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், இப்போ நடந்துட்டு இருக்க கொலையை நீ தான் செஞ்சதா ஒத்துக்கோ, கொஞ்ச நாளில் உன்னை நானே ஜாமீனில் வெளியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். எங்கள் குடும்ப சூழ்நிலை என் வீட்டுக்காரன் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அநியாயமாக அவர் இப்போ என் வீட்டுக்காரரை சுட்டு கொன்னுட்டார் சார்.
எனக்கு இந்த பணம் வேணாம். உங்க சாரால என் புருஷன திருப்பி குடுக்க முடியுமான்னு கேட்டா, இவர் அப்படியே மிரண்டு போயிறாரு. சரிம்மா, இத வெளிய சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இதுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழி பண்றேன். ஆனா நீங்க இத வேற யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெங்கடேஷ் சார்ட்ட போய் கேட்கிறாரு. சார், நீங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு சார். எப்படி சார் நீங்க இத செய்யலான்னு கேட்டா, நான் கரெக்ட்டா ரிட்டயர் ஆகப் போறேன். இந்த சமயத்துல இதுவரைக்கும் எந்த கேஸுமே நான் முடிக்க முடியாதது இல்ல. இப்படி ஒரு பிளாக் மார்க்கோட என்னால ரிலீவ் ஆக முடியாது. நான் செஞ்சது தப்பு தான். எனக்கு தெரியும். ஆனா தயவு செய்து நீ இத வெளிய சொல்லாத. நான் இந்த கேஸ முடிச்சது முடிச்சதாவே இருக்கட்டும். ஆனா நம்ம 2 பேரும் எப்படியாவது அந்த கில்லர தேடி கண்டுபிடிச்சு, கண்டிப்பாக அவன கொன்றுவோம். நீ இந்த விஷயத்த எனக்காக யார்ட்டயும் சொல்லாத. அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரிட்டயர்மென்ட் ஃபங்ஷன் நடக்குது. நம்ம சரத்குமார் மட்டும் அப்படியே அப்செட்டா இருக்காரு. இவங்க எல்லாரும் சந்தோஷமா கிராண்டா அந்த ஃபங்ஷன கொண்டாடினா, இவரு நம்ம இந்தியாக்கே அடையாளம். இதுவரைக்கும் இவர் முடிக்காத கேஸே கிடையாதுன்னு இவர அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாய்ங்க. சரத்குமார் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கடேஷ்க்கு ஒரு ஃபோன் வர்ற மாரி காமிக்கிறாங்க. ஃபோன் வந்தோனே இவர் முகம் அப்படியே மாறி போயிருது. "என்ன சார் ஆச்சு?" அப்படின்னு நம்ம சிதம்பரம் கேட்டா, "அந்த சைக்கோ எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு அந்த மலை அடிவாரத்துக்கு என்னைய உடனே வர சொல்லி சொல்றான். என்னைய மீட் பண்ணணும்னு சொல்றானா, சார் நீங்க தனியா போக வேண்டியா? நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் இன்னைக்கோட அவன் கதைய முடிச்சுருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் நேரா அங்க கிளம்புறாங்க. அங்க போய் 2 பேரும் கன்ன வச்சுட்டு அவன தேடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம சரத்குமார ஷூட் பண்ற மாரி காமிக்கிறாங்க. இவர் யார்றா அதுன்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு புல்லட் கரெக்ட்டா இவர் கையில பட்டுருது. யாருடான்னு திரும்பி பார்க்குறாரு. அது நம்ம வெங்கடேஷ் சாரு. சிதம்பரம், இது நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்ல சாதாரண விஷயம். ஒருத்தனுக்கு பதிலா இன்னொருத்தன கொல்றது. ஆனா, எனக்கு உன்னைய பத்தி நல்லா தெரியும். நீ இந்த விஷயத்த சும்மா விடமாட்டேன்னு. நான் இதுவரைக்கும் எந்த பிளாக் மார்க் இல்ல. இப்போ உன்னால நான் இன்னொரு பிளாக் மார்க்க சந்திக்க விரும்பல. அதனால நீ சாகுறத தவிர எனக்கு வேற வழி இல்லன்ட்டு இவரு போட்டு தள்ள பார்க்குறாரு. ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு அவரோட கண்ணிய அவர் திருப்பி வாங்கி டப்புன்னு வெங்கடேஷ சுட்டே புட்டாரு. சுட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு அப்படியே இவர் மெல்ல எந்திரிச்சு கீழ விழுந்த வெங்கடேஷ் எங்கன்னு சொல்லி போய் பார்த்தா, அவரோட வாயில அதே மாரியே கிழிச்சு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அங்க ஒரு வண்டி மூவ் ஆகுறத பார்த்தா, கில்லர் இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா அவன கார்ல விரட்டுறாரு. விரட்டும்போது தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நம்ம அரவிந்த்ட்ட சொல்றாரு. "உங்க அப்பாவோட உடம்பு கிடைக்கல அப்படிங்கிறதே நானு ரெக்கவரி ஆயி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், உங்க அப்பாவோட பாடி எங்க போணுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னா." நம்ம அரவிந்த் அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, "சார், எங்க அப்பாவ நீங்க சுட்டு கொன்றுருக்கீங்க. இருந்தாலும் நான் பொறுமையா உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, அதுக்கு ஒரே காரணம் எங்க அப்பா செஞ்ச தப்பு மட்டும் தான். என்கிட்ட நீங்க மறைக்காம உண்மைய சொல்லுங்க. அந்த கில்லர் அடுத்து இவங்க 3 பேர் தான் கொல்லப் போறானா? அந்த கில்லர பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம் நெறையா தெரிஞ்சிருக்கு. நீங்க சொல்லுங்கன்னு" கேட்டா, "இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு மேல என்ட்ட எதுவும் கேட்காத" அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாரு. நம்ம அரவிந்துக்கு சிதம்பரம் மேல ஏதோ ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா, சிதம்பரத்தோட பாஸ்ட் ஹிஸ்டரிய பத்தி ஃபுல்லாவே வெரிஃபை பண்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏது பண்ணிட்டு இருந்தாரு? இந்த கேஸ்க்கும் இவருக்கு என்ன சம்மந்தம்? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம்னா, நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்மைலிங் கில்லர் கொலை பண்ணது, 4 பேர் சம்மந்தம் இல்லாம வேற வேற இடத்துல கொலை நடந்திருக்கு. ஆனா, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் கொலை நடந்தப்ப பார்த்தீங்கன்னா, அது 3மே கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் சார் வீட்ட சுத்தியே நடந்திருக்கு. அதுலயும் முக்கியமா நம்மளுக்கு நடந்த கொலை இந்த சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணோட அம்மாவ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் சார் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு. அதே மாரி இவர் உடம்பு முடியாம இருந்தப்ப 5 வருஷமா எந்த கொலையுமே நடக்காம இருந்தது. மறுபடியும் இவர் ரெக்கவரி ஆயி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கொலை நடந்திருக்கு. நம்ம சிபிசிஐடி ஹெட்கிட்ட சொல்றாரு, "சார், இதுக்கும் நம்ம சிதம்பரம் சாருக்கும் ஏதோ ஒரு பெரிய லிங்க் இருக்குன்னு" சொன்னோம்னா, "அப்ப ரைட்டு, அவர கேஸ விட்டு ரிலீவ் பண்ணிட்டு அவர ஹவுஸ் அரெஸ்ட் வைங்க. நீங்க இந்த கேஸ ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்னு" சொல்லிட்டு அவர ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறாங்க. இவர ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சா நம்மளுக்கு யோசிக்கிறாரு, இதுக்கு மேல கொலைகாரன நான் தேடி போக முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த கொலைகாரன என்னைய தேடி வர வைக்கணும்னு சொல்லிட்டு அரவிந்தோட அசிஸ்டன்ட் கீர்த்தனாட்ட சொல்றாரு. "என்ன கீர்த்தனா நடக்குது? என்ன எதுக்கு நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருக்கீங்கன்னா?" "இல்ல சார், எங்களுக்கு ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கிறதுனால உங்க சேஃப்டிக்காகவும், எங்க சேஃப்டிக்காகவும் நீங்க இருக்கணும்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா ஸ்கேன் எடுக்க போணும். எப்படியாவது என்னைய வெளிய விடுங்கன்னா." "சரி, ஓகே சார், ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கன்னா." அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் மூலியமா பிரஸ் எல்லாத்தையுமே அங்க வர வைக்கிறாரு. வர வச்சுட்டு பிரஸ்ஸுக்கு பேட்டி குடுக்குறாரு. நடந்த கொலைகாரன வெங்கடேஷ் சார் அப்பயே சுட்டு கொன்னுட்டாரு. நீங்க அதையும் இதையும் மிங்கிள் பண்ணாதீங்க. இவன் ஏதோ ஒரு காப்பி கேட் கில்லர் தான். அவன் எப்பயோ செத்து போயிட்டான். இவனையுமே கூடிய சீக்கிரம் புடிச்சுருவோம். நான் இப்ப டீம்ல இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவன நான் அரெஸ்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி குடுத்தோம்னா, என்னய்யா நடக்குது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னா, நம்ம கீர்த்தனா கேட்கறாங்க. "சார், ஏன் சார் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. "நல்லா கேட்டுக்கோ. இப்ப பழைய கில்லர் இல்ல, இவன் வேறன்னு சொல்லி சொன்னதுனால அவன் கோவப்பட்டு என்ன பண்ணுவான்னா,
பழைய கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரையாவது ஒரு ஆளை தான் அவன் கொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஸோ அவனோட அடுத்த டார்கெட் அரவிந்தா தான் இருக்கணும். எப்படியாவது நீ அரவிந்த பாதுகாக்கிறதுக்கு வழியை பாரு, அப்படின்னா தான் நம்ம அந்த கில்லரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரவிந்த் இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய பேரை விசாரிச்சுட்டு நம்மளுக்கு அந்த இறந்து போன நர்ஸ் சம்பந்தமான ஆட்களை விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா நர்ஸுக்கு க்ளோஸா ஒருத்தன் இருந்தது பிரபுன்னு ஒருத்தன். அவனை வேணா நீங்க போய் பாருங்க சார், அவன் மார்ச்சுரியில இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குறவங்க சொன்னா, அங்க நம்மளுக்கு மார்ச்சுரியில போய் பார்க்கறாரு. அங்க தேடி பார்க்கறாரு, யாருமே காணோன்னே அங்க நம்மளுக்கு டெட் பாடியா மூடி இருக்கு. அதுல ஒரு டெட் பாடியோட முகத்தை கரெக்டா திறக்க போறப்ப, யார் சார் நீங்க, என்ன வேணும்னு டக்குன்னு உள்ள உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சு வராரு. இல்ல பிரபு நீ தானே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு சித்ரா தெரியுமா, அந்த சித்ரா உனக்கு என்ன வேணும்னு சொன்னா, சார் சித்ரா எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் அவளுக்கு அண்ணி மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, இல்ல சித்ரா இறந்து போறதுக்கு முன்னாடி யாரை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி தெரியுமானா, சார் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க, சித்ராக்கா நான் அண்ணே மாதிரி. சித்ரா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமானா, சார் அதுதான் ஊருக்கே தெரியுமா சார், அவங்க குழந்தை இறந்து போன அன்னைக்கு சடங்கு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. இதை ஏன் சார் பெருசா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லையா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அவர் திறந்து பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ண டெட் பாடி அப்படியே விட்டார்ல, அந்த டெட் பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க இருக்க டெட் பாடியோட வாயை கிழிச்சு அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காரு. ஒருவேளை நம்ம அரவிந்த் பார்த்திருந்தாருன்னா கேஸ் அங்கேயே முடிஞ்சுச்சு. நம்மளுக்கு அரவிந்தை தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவர் ஃபைலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஏற்கனவே செத்து போன கில்லரோட ஒய்ஃபு. இவன் சாகலங்கிறத காமிக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த பழைய கில்லர்னு சுட்டு கொண்டவனோட ஒய்ஃபை தானே டார்கெட் பண்ணுவான்னு இவர் டக்குன்னு கெஸ் பண்ணி வேகமா வண்டி எடுத்துட்டு அங்க கிளம்பி போறாரு. அதுக்கு முன்னாடியே அவன் கரெக்டா பாத்தீங்கன்னா இவர் காருக்கு முன்னாடியே அவங்கள அடிச்சு தூக்குனா, நம்மளுக்கு சரத்குமார் காரை விட்டு இறங்க முடியாத அளவுக்கு இவன் லாக் பண்ணி நிப்பாட்டிட்டு அந்த லேடியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரவிந்த் வீட்டுல ஃபங்க்ஷனு. அரவிந்த் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த லேடியை கொன்னு அதே மாதிரியே வாயை கிழிச்சு தொங்க விட்டுட்டு அதுல ஒரு போர்டும் மாட்டியிருக்கான். நீங்க உண்மையை சொல்லுங்க போலீஸ், என்னைய சுட்டு கொன்னுட்டீங்களா, இன்னும் ஒரு கடைசி சிரிப்பு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்மளுக்கு ப்ரெஸ் மீடியா ஃபுல்லா சார் அப்ப அந்த கொலகாரம் இன்னும் சாகலையா, அவன் தான் இவனா அப்படின்னு சொல்லி பெருசா பிரச்சனை நடந்துட்டு இருந்தா, இன்னும் ஒரு கடைசி சிரிப்பு பாக்கி இருக்குன்னா அப்ப அவன் டார்கெட் பண்ணியிருக்கிறது சிதம்பரம் சார்ன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளுக்கு இங்க காமிச்சா, அவன் அங்க சிதம்பரம் சாரை டார்கெட் பண்ணி வந்தா 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை நடந்து நம்ம சிதம்பரம் சார் அடிச்சு கொல்ல போனா, கொல்றதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், என்னைய கொன்னுட்டேனா நான் ஏன் உன்னை டார்கெட் பண்ணேன், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு உனக்கு தெரியாமே போயிடும்ல, உண்மையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா யாரோடையுமே பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், உம்முன்னே இருப்பான். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா மார்ச்சூரில் வேலை செய்யறதுனால இவன் புணங்களை மட்டுமே பார்த்ததுனால இவனோட முகமும் மனசும் கொடூரமாவே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால இவன்கிட்ட பேசி பழகிறவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவன்கிட்ட பேசாம கொள்ளாம யாருமே இவன்கிட்ட சிரிக்கவே இல்லை. என்கிட்ட பேசி சிரிக்க மாட்டேன்னு சொன்ன எல்லாரையுமே கொன்னு கடைசி அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வாயை கிழிச்சு இந்த மாதிரி சிரிச்ச ஸ்டிக்கரை ஒட்டி விடுறேன் நானு. அப்படி இருந்த வாழ்க்கையில அப்பதான் சித்ரா வந்தா. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செய்வாங்க. இவரை பார்த்துட்டு உண்மையா சிரிச்சது அவங்க தான். யாருமே பார்த்தனா என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனா அவ என் கூட கேஷுவலா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ என் வாழ்க்கை பூரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்டேன். அப்ப நம்மளுக்கு சித்ரா சொல்றாங்க, எனக்கு என் உலகமே பொண்ணுதான், ஜானுவுக்கு உன்னைய பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா ஜானுவோட கேஷுவலா பழகி சிரிச்சு விளையாடுவாரு செய்வாரு. ஆனா கரெக்டா நம்மளுக்கு சிதம்பரம் சாரோட வண்டி சவுண்டு கேட்டோன்னே நேரா ஓடுவாங்க. நம்மளுக்கு ஜானுவோட வீடு பாத்தீங்கன்னா சிதம்பரம் சார் வீட்டுக்கு பக்கத்து வீடு. நம்ம சிதம்பரக்கு ஜானுன்னா ரொம்ப பிடிக்கும். அவரை கொஞ்சம் விளையாட நம்மளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கன்னு நல்லா பாத்துக்குவாரு. ஆனா இது கொஞ்சம் கூட பிரபுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம சித்ரா கேக்குறாங்க, இந்த மாமா நம்ம கூடயே இருக்கட்டுமா அப்படின்னு பிரபுவை காமிச்சு கேட்டா, நம்ம ஜானு சொல்றாங்க, அம்மா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு சிதம்பரம் அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சிதம்பரம் அங்கிளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நாம 3 பேருமே சேர்ந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, ஏம்மா இதெல்லாம் நீயும் நானும் முடிவெடுக்க முடியாது, செய்ய முடியாதுன்னா நம்ம பிரபு டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறாரு. ஆனா நம்ம ஜானு பாத்தீங்கன்னா சும்மா இருக்காம நேரா போய் நம்ம சிதம்பரம் அங்கிள்கிட்ட கேக்குறாங்க, சிதம்பரம் அங்கிள் உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிச்சிருக்கா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உங்க கூடயே இருப்பேன், இல்லைன்னா ஏம்மா இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய விஷயம், நீ பேசாதனா, நான் எங்க அம்மாட்ட கேட்கிறேன், எங்க அம்மாவுக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுது. நம்ம பிரபு ஒரு நாள் பாப்பா தனியா இருக்கும்போது வந்துட்டு, பாப்பா எப்படியாவது என்னை புரிஞ்சுக்க பாப்பா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னா, எங்க அம்மா சிதம்பரம் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க,
நீ இதுக்கப்புறம் இங்க வர வேண்டாம், செய்ய வேண்டாம்ன்னு சொன்னா, இவன் அப்படியே டென்ஷன் ஆயிட்டு சொல்றான். பாப்பா சொல்றேன் உனக்கு என்னைய தான் பிடிக்கணும், செய்யணும். நம்ம ஜானும் இல்ல எனக்கு பயமா இருக்குன்னா, பாப்பா என்னைய பார்த்து பயப்படாத பாப்பான்னு கெஞ்சுறான். ஆனா இவனோட கொடூரமான முகம் இவனுக்குள்ள இருந்து வெளிய வருது. அத பார்த்து பயந்து அந்த பாப்பா ஓடுது. இவனு விடாம வேணாம் பாப்பான்னு சமாதானமா விரட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்மளுக்கு சிதம்பரம் அங்கிளோட வண்டி வர்றத பார்க்குறான். பார்த்த உடனே டக்குன்னு பாப்பாவ கத்த விடாம ஒளிச்சு வச்சு நம்மளுக்கு வாய பொத்துனா, அங்க நம்மளுக்கு கரெக்ட்டா நின்னு பார்த்த சிதம்பரம் அங்கிள் சவுண்ட் ஏதோ கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா, கை எடுக்கிறப்ப அந்த பாப்பா இறந்து போயிருச்சு. இறந்து போனோனே, "பாப்பா நான் உன்னை வேணும்னே கொல்லல பாப்பா, எந்திரி பாப்பான்னு அழுகுறான். ஆனா, டக்குன்னு அவனோட சைக்கோத்தனம் வெளிய வந்துட்டு, "நீ செத்ததும் கரெக்ட்டு தான். நீ இருந்தா என்னால அவள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ செத்து போயிட்டல, இனி எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய பார்த்து சிரிக்காத அவ வாய சிரிச்ச மாரி அதே மாரியே கொன்னு போட்டுட்டேன். அப்படின்னு காமிக்கிறாங்க. பாப்பா இறந்து போன அன்னைக்கு சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாப்பாவே இல்லாத உலகத்துல இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண நம்ம சித்ரா பார்த்தீங்கன்னா, அங்கேயே தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. "உன்னால தான் என் வாழ்க்கை சூனியமாயிருச்சு. அதனால உனக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே நான் கொல்லணும்னு முடிவு பண்ணேன். ஆனா சம்மந்தமே இல்லாம அந்த வெங்கடேஷ் பார்த்தேன்னா என்னையவே கொன்னுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். "அன்னைக்கு நீ வெங்கடேஷ சுட்டு கொன்னியே, அப்பயே அந்த பாடிய உனக்காக தான் நான் மறைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில வரமாட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நீ மறுபடியும் வந்துட்ட. மறுபடியும் தப்பு பண்ணிட்ட." அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, சரத்குமார் வெறி பிடிச்ச வேங்க மாரி அவன அடிச்சு வெளுத்து எடுக்குறாரு. ஆனா, டக்குன்னு மறுபடியும் அவருக்கு அந்த மெமரி ப்ராப்ளம் வந்ததுனால, இவன் அங்கருந்து அவர அடிச்சு போட்டுட்டு கொல்ல போகும்போது, கரெக்ட்டா நம்ம அரவிந்த் வந்துடுறாரு. அரவிந்த் வர்ற சவுண்ட் கேட்டோனே, இவர் ஒரே ஜம்பா அடிச்சு அங்கருந்து நம்மளுக்கு தப்பிச்சு போயிடுறான். நம்ம சிதம்பரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா, அவருக்கு மெமரி ரொம்பவே குறைஞ்சிட்டுருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அந்த ஹெட்ஃபோன்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரெக்கார்ட் பண்றாரு. நான் அவன கொல்லணும்னு மட்டும் ரெக்கார்ட் பண்ணி, அத அப்படியே காதுல கேட்டுக்கிட்டேவும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பிடுறாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நம்மளுக்கு சிபிசிஐடி சொல்றாரு, நம்ம சிதம்பரம் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்னா, அவர் அங்கருந்து கிளம்பிட்டாருன்னா, அரவிந்த் சொல்றாரு, "சார் இன்னைக்கோட இந்த கேஸ் முடிஞ்சுச்சு. நீங்க கவலைப்படாதீங்கன்னா" நேரா நம்ம சிதம்பரம் அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு போய், அங்கேயே அவன சர்ற மாரி அடிச்சு, அவன கொன்னே விடுறாரு. நம்மளுக்கு பிரஸ்ல அரவிந்த் ரிப்போர்ட் குடுக்குறாரு. உண்மையான ஸ்மைலி மேன் இப்பதான் இறந்திருக்கான். நான் எங்க அப்பா ஹீரோ அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா உண்மையான ஹீரோ நம்ம சிதம்பரம் சார் தான். அவன் அந்த கில்லர கொன்னுட்டாரு. இப்ப சிதம்பரம் சார் என்ன சார் பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு போலீஸ்காரவங்களுக்கு பழைய நினைவுகள் தான் வலி. அந்த வலி எதுவுமே இல்லாம இப்ப அவரு சாதாரண ஆளா இருக்காருன்னா, நம்ம சரத்குமார் பார்த்தீங்கன்னா, எல்லா நினைவுகளும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. தான் யாருன்னே தெரியாம அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும், அங்க பேஷண்ட்டா எல்லாரோடையும் உட்காந்து அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நம்மளுக்கு இந்த படம் முடியுது நண்பா. இந்த படம் உண்மையிலேயே நான் சொன்ன மாரி செம்ம இன்ட்ரெஸ்ட்டா, செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அதுவும் நம்ம வீரையா சாகுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, மிரட்டி விட்டாய்ங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கே பரபரப்பா இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்கு சைக்கோ கில்லர் தான் கொலை பண்றதுக்கான காரணம். அவன் கொலை பண்றதுக்கான காரணம் கூட ஒரு நியாயமா ஏத்துக்கலாம். ஆனா, அவன் கொலை பண்றது தான் அவனுக்கு முக்கியமானதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்திலேயே சொல்லுவாய்ங்க. ஆனா, அந்த கொலை ஏதோ சாதாரணமா தொடர்ந்து ஒரு 4 கொலை பண்ண மாரி காமிப்பாய்ங்க. அது கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா, இன்னும் இந்த படம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு என் மனசுல பட்டுச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நண்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.